صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், முத்தோர்மார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய சந்ததிகள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்குயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தையும் உண்மையிலும் மறுமையிலும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, நல்ல அமல்கள் அதிகமாக செய்வதற்குண்டான வயதுகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்து அதனுடைய வாய்ப்புகளையும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துகள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகிவிட்டும், கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், கடன் வாங்கும் நிலையிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய துன்பங்கள், சோதனையிலிருந்தும், பரக்கத் இல்லாத தன்மையிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்தால் முடிவானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, உலகத்தில் எல்லா நாடுகளிலிருந்தும் இஸ்லாமியர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி பயணம் செய்து திரு மக்காவிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாட்கள். வல்ல ரஹ்மான் இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்கின்றார்களோ அனைவர்களுடைய ஹஜ்ஜையும் மக்பூலியத்தான மப்ரூரான ஹஜ்ஜாக ஏற்றுக்கொள்வானாக. இதற்கு முன்னால் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்து விட்டார்களோ அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் மக்பூலியத்தான மப்ரூரான ஹஜ்ஜாக ஏற்றுக்கொள்வானாக. இனிமேல் யாரெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த பெருபாக்கியத்தை, இலகுவான அந்த நிலையில் வல்ல ரஹ்மான் தந்து அந்த ஹஜ்ஜை மக்பூலியத்தான மப்ரூரான ஹஜ்ஜாக அங்கீகரித்துக் கொள்வானாக. அருமையான இஸ்லாமியர்களே, வல்ல ரஹ்மான் இந்த மனித சமுதாயத்திற்கு குறைவான நாட்களை தந்திருக்கிறார். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, என்னுடைய உம்மத்திற்கு 60க்கும் 70க்கும் மத்தியில தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்முடைய முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் 500 வருடங்கள், 1000 வருடங்கள், 300 வருடங்கள் சர்வசாதாரணமாக வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த சமுதாயத்தில் மட்டும்தான் ஆயுள் கம்மி. ஆனால் எந்த சமுதாயத்திற்கும் கிடைக்காத ஒரு அருள் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கொஞ்சம் அமல் செய்தாலும் நிறைவான கூலிகள் கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியம் வேற யாருக்கும் அல்லாஹ் தான் அந்த மாதிரி பாக்கியத்தை கொடுத்ததில்லை. இந்த சமுதாயத்திற்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு ஹதீஸ்ல கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என்னுடைய உம்மத்தில் அல்லாஹ் தஆலா செய்த மிகப்பெரிய அருள் என்னவென்றால், ஒரு மனிதன் நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டு விட்டாலே அல்லாஹ் தஆலா அவனுக்கு பரிபூர்ணமான ஒரு நன்மையை எழுதி விடுகிறான். ஒன்றும் செய்யல
நம்ம ஜும்மா தொழுக போகட்டு மனசுல வந்துருச்சு காலையிலேயே, அல்லது ஒருத்தர் நைட்டு தூங்குறாரு, நீங்க சுபூடைய ஜமாத்துக்கு தான் போயிடணும் அப்படின்னு தூங்குறாரு. இவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பரிபூர்ணமான ஒரு நன்மை எழுதிடுகிறார். சுபஹ் தொழுக போனதற்கு உண்டான ஒரு நன்மை எழுதிடுகிறார். ஆனால் அவருக்கு சுபஹ் தொழுகைக்கு முடியல, ஜமாத்துக்கு போக முடியல, தூங்கிட்டாரு, லேட்டா தான் எந்திரிச்சு தொழுதாரு அப்படின்னு சொன்னா அதற்கு அல்லாஹ் தஆலா வேறு விதமான கூலியை கொடுக்கிறார். அதே நேரத்தில் அவர் சுபஹ் தொழுக கரெக்டா வந்துட்டார் அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 10 700 மடங்கு வரை அல்லாஹ் தஆலா அவனுக்கு கூலியை வழங்குகிறான் என்று சொல்லி தருகிறார். வேற எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் இப்படி கொடுக்கல. எல்லாரும் ஒரு நன்மை செய்தாலும் அதற்கு உண்டான ஒரு நன்மையை எழுதப்படும், அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் எல்லாம் 300 வருடங்கள் 400 வருடங்கள் 1000 வருடங்கள் சர்வசாதாரணமாக வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த சமுதாயத்தில் 70க்கும் 60க்கும் வாழ்ந்து கூட, ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தில் அவர்கள் செய்த நன்மைகள் எல்லாத்தையும் தாண்டி நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஒரு அருள் அது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்லுவார்கள், ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவனுக்கு பரிபூர்ணமான ஒரு நன்மை எழுதப்படுகிறது. அவன் செய்தாலும் பரவாயில்லை, செய்யாவிட்டாலும் அது வேறு விஷயம். செய்து விட்டான் என்று சொன்னால் 10 700 மடங்கு அவனுக்கு நன்மைகள் எழுதப்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு தவறு செய்யணும் அப்படின்னு எண்ணிட்டான்னு வைங்களேன், தவறு செய்ய வேண்டும் என்று எண்ணிவிட்டால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு தீமை எழுதுறது இல்லையா? தவறு செய்கிற வரைக்கும் அல்லாஹ் வெயிட் பண்ணி பார்க்கிறான். தவறு செய்து விட்ட பிறகு கொஞ்ச நேரம் அல்லாஹ் தஆலா அந்த மலக்குமார்கள், அதாவது தீமை எழுதக்கூடிய மலக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்களாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குவோம், இவன் தவறு செஞ்சுட்டான், அதற்கு தௌபா எதுவும் செய்கிறானா, பாவ மன்னிப்பு தேடுகிறானா, அல்லது சிறுபாவங்கள் எதுவும் செய்தால் நல்ல காரியங்கள் ஏதாவது ஒன்று செய்கிறானா என்று அவர்கள் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த கொஞ்ச நேரம் அவங்களுக்கு ஒரு நிர்ணயம் இருக்கும். அந்த நேரம் கடந்து விட்டால்தான் ஒரு தவறு என்று எழுதுவார்களாம், ஒன்று என்று எழுதுவார்களாம். சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா செய்த மிகப்பெரிய கிருபையை பாருங்கள். ஏனென்று சொன்னால் இந்த சமூகத்திற்கு வயது குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு விதமான பரக்கத்துகளை வைத்திருக்கிறார். அந்த நேரங்களில் அவர்கள் அறிந்து அந்த நேரத்தை புரிந்து அவர்கள் அமல் செய்வார்களேயானால் அந்த நாட்களில் அந்த நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் இருக்கிறது, அலாவுதியானது. சென்ற சமுதாயத்திற்கு கிடைத்த நன்மைகள் எல்லாத்தையும் விட இவர்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நாம் எந்த அளவுக்கு அதை பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய விஷயம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவாங்க, இந்த துல்ஹஜ் மாசத்தை அற்புதமான ஒரு ஹதீஸை சொல்லி தருவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷர். துல்ஹஜ் மாசத்துல இந்த 10 நாட்கள் அமல் செய்வது அல்லாஹ்வுக்கு வேறு நாட்களில் அமல் செய்வது எல்லாத்தையும் விட இது ரொம்ப பிரியமானதாக இருக்குமா? அவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. மற்ற நாட்களில் நாம் அமல் செய்கிறோம், அது எல்லாத்தையும் விட 300 வருடத்திற்கு இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய இந்த அமல் இருக்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த 10 நாட்களில் மனிதன் கடமையாக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இங்கே நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. ரமதானுடைய மாதத்தில் அது இரவுதான் சிறப்புக்குரியது. ரமதானுடைய மாதத்திலே இரவு சிறப்புக்குரியது. கடைசி 10 நாளுடைய இரவு இருக்கிறது, அது சிறப்புக்குரியது. ஏனென்றால் இந்த இரவுல லைலத்துல் கத்ர் என்ற புனிதமான இரவு வருகிறது. 1000 மாதங்கள் சிறப்புக்குரிய ஒரு இரவு வருகிறது, அது சிறப்புக்குரியது. ஆனால் உலமாக்கள் எழுதி தருவார்கள், துல்ஹஜ் மாசத்துல இரவும் சிறப்புக்குரியது, பகலும் சிறப்புக்குரியது. இரவும் சிறப்புக்குரியது, பகலும் சிறப்புக்குரியது. அந்த அரஃபாவுடைய நாள் வருகிறதா இல்லையா?
இந்த அரஃபாவுடைய நாள் மாதிரி வேறு எந்த நாளும் எப்பொழுதும் வரப்போறதில்லை. ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும், ஹஜ்ஜில போய் அரஃபா தினத்தன்று பிறை 9 அன்னைக்கு அரஃபாவுடைய மைதானத்தில் கொஞ்ச நேரமாவது இருக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு போன அத்தனை பேரும் அப்படி அங்க ஒரு செகண்ட் கூட இல்லை என்று சொன்னால் ஹஜ்ஜே கூடாது, ஹஜ்ஜே கிடையாது. இந்த நாளை விட்டு விட்டால் வேற எந்த நாளிலும் போய் இருக்க முடியாது. பிறை 10 அன்னைக்கு போய் அரஃபாவில் உட்கார்ந்தா அதற்கு நன்மை கிடையாது. பிறை 8 போய் அந்த அரஃபாவில் போய் உட்கார்ந்து இருந்தால் அந்த நன்மை கிடையாது. வேற எந்த வருடத்தில் எந்த நாளில் போய் நோம்புடைய நாள் அல்லவா ஹஜ்ஜை நிறைவேற்ற போகிறேன் என்று அரஃபாவில் போய் உட்கார்ந்தால் அங்கே நன்மை கிடையாது. துல்ஹஜ் மாசத்துடைய 9வது நாள் அரஃபா அன்னைக்கு போய் ஒரு மனிதன் அரஃபாவுடைய தினத்திலே போய் உட்கார்ந்தால் மட்டும்தான் அவனுக்கு ஹஜ்ஜு கூடும், இல்லை என்றால் கூடாது. அதனால தான் இந்த இரவும் சிறப்புக்குரியது, பகலும் சிறப்புக்குரியது. ஏனென்றால் கடைசி ஒரு மனிதன், அதாவது இஸ்லாத்துடைய கடைசி கடமையை நிறைவேற்றக்கூடிய அந்த நாள் இந்த அரஃபா, அந்த துல்ஹஜ் மாசத்துடைய 10 நாட்கள் ஒரு நாள் வருகிறது, 9வது நாள் வருகிறது. அதனால தான் அது சிறப்புக்குரிய ஒரு நாள். அந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள், இந்த 10 நாளில் செய்யக்கூடிய அமல் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது என்று அல்லாஹ் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார் என்று சொன்னால், அப்ப அந்த 10 நாள் நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இந்த 10 நாட்கள் எவ்வளவு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல சத்தியம் பண்ணி சில பொருட்களை சத்தியம் பண்ணுவான். சூரியனை பார்த்து சத்தியம் பண்ணுவான், சந்திரனை பார்த்து சத்தியம் பண்ணுவான். அவன் சத்தியம் பண்றதெல்லாம் ரொம்பவும் மனிதனுக்கு பிரயோஜனம் தரக்கூடியது, நன்மை தரக்கூடியதுதான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஆயத்துல வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், சுபுஹ் தொழுகையின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று சொல்கிறார். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி தருகிறார்கள், யௌமுல் அரஃபாவுடைய சுபுஹ் தினம் வல் ஃபஜ்ர் என்று சொன்னால் யௌமுல் 9வது நாளுடைய சுபுஹ் தினம் என்றும் சொல்லி தருகிறார்கள். எப்போதும் உள்ள சுபுஹ் நேரமும் அது பரக்கத்து பொருந்தியதான். அரஃபாவுடைய தினத்திற்கு வரக்கூடிய அந்த 9வது என்றால் ஹஜ் அந்த நாளுக்கு தான் பரிபூர்ணமாக அந்த நாளில் செய்ய முடியும், வேற எந்த நாளிலும் செய்ய முடியாது. அப்ப கடைசி மற்ற கடமைகளை எந்த நாட்களிலும் செய்யலாம், மற்ற கடமைகளை எந்த நாட்களிலும் செய்யலாம். இப்பவும் நம்ம செய்யலாம் தான், தொழுகலாம், ஜகாத் வைக்கலாம், ஜகாத் கொடுக்கலாம், நோன்பு வைக்கலாம், அல்லது ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம். மற்ற 5 கடமைகளில் 4 கடமைகளை வேறு எந்த நாட்களில் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அரஃபா தினத்தில் மட்டும்தான் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும். அதனால தான் அந்த நாளுடைய சுபுஹ் தொழுகை அது சத்தியத்திற்கு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம், வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாள் எத்தனை பேர் சுபுஹ் தொழுகை போடுறோம்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதனால தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளை சிறப்புக்குரிய நாள் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப 10 இரவு அல்லாஹ் சொல்கிறான், 10 இரவுகளின் மீது சத்தியம். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி தருவார்கள், விரிவுரையாளர்கள் சொல்லி தருவார்கள், அது துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்கள் என்று சொல்லி தருவார்கள். ஏனென்றால் அந்த நாட்களில் தான் நோன்பு வைக்க முடிகிறது, தொழுகையும் தொழ முடியும், தர்மமும் செய்ய முடியும். அது எல்லாத்தையும் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா, ஹஜ்ஜையும் நிறைவேற்ற முடியும். அந்த உதுஹியா என்று சொல்லக்கூடிய அந்த குர்பானை அறுத்து கொடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது 10வது நாள்ல இருந்து செய்ய முடியும். 10 நாள் 10, 11, 12 வேற எந்த நாட்களிலும் நீங்க கொடுக்க முடியாது. ஒருத்தர் துல்ஹஜ் 15 வந்துகிட்டு நான் உதுஹியா கொடுக்க போறேன், குர்பானி கொடுக்க போறதுன்னா அந்த குர்பானி ஹஜ்ஜி பெருநாளுடைய குர்பானியாக அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது, வேற குர்பானியாகத்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப அந்த 10வது நாள் பெருநாளும் தொழுகிறான், 10வது நாள் பெருநாளும் தொழுகிறான், அல்லாஹ்வுக்கு உகந்த ஒரு பெருநாளையும் அங்கே தொழுகிறான். அதே நேரத்தில் உதுஹியாவும் கொடுக்கிறான்.
அல்லாஹ் தஆலா எந்தெந்த முக்கியமான அமல்கள் என்று சொல்லப்படுகிறதோ அத்தனை அமல்களும் இந்த 10 நாட்களில் வந்து சேர்ந்துவிடுகிறது. எல்லாமே வந்து சேர்ந்துவிடுகிறது. அதனால தான் இந்த 10 நாட்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்புக்குரியது. அந்த 10 நாட்களில் நாம் அதிகமான நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், ஜிஹாது செய்யறதை விட சிறந்ததா? ஆமாம், ஜிஹாது செய்யறதை விட சிறந்தது என்று சொல்லிவிட்டு அந்த நாட்களில் எவன் ஜிஹாது செய்வதற்காக கிளம்பி போய்விட்டானோ அவனை தவிர, ஒருத்தர் ஏற்கனவே ஜிஹாதுக்காக போயிட்டாரு, ஊர்ல இல்லாம ஜிஹாதுக்காக போயிட்டாரு, அப்படி போய்விட்டால் அவருக்கு அது சிறப்புக்குரியது. போகாமல் யார் ஊரில் தங்கி விட்டார்களோ அவர்கள் ஜிஹாதுக்கு செல்வதை விட இந்த 10 நாட்களில் அமல் செய்வது அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமானது. அல்லாஹை துதிபாடுவது, அல்லாஹை வணங்குவது, நோன்பு வைப்பது எல்லாம் அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவாங்க, இந்த அத நோன்பு வைக்கிறாங்கல்ல, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நாள் நோன்பு வைத்ததே கிடையாது. துல்ஹஜ் மாசத்துல 10 நாள் நோன்பு வைத்தது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சஹாபி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 நாள் அரஃபாவுடைய 9 நாட்கள், ஆரம்ப 9 நாட்கள் கண்டிப்பாக நோன்பு வைப்பார்கள். அவர்கள் விட்டதே கிடையாது என்று சொல்ல. ரெண்டுக்கு முரண்பாடு இருக்குதா இல்லையா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ரொம்ப அதிகமாக பழகக்கூடியவர்கள், அதிகமாக இருந்தவர்கள். அவங்க சொல்றாங்க 10 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சதே கிடையாது அப்படின்ட்டு. இன்னொரு சஹாபி சொல்றாங்க 9 நாட்கள் நோன்பை விட்டதே இல்லை என்று சொல்லி. இதற்கு விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, ஆயிஷா நாயகி சொன்னது தப்பு கிடையாது. 10 நாட்கள் நோன்பு வைக்க மாட்டாங்க. ஏன்னா 10வது நாள் பெருநாளுடைய நாள். 10 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து நோன்பு வச்சது கிடையாது. 9 நாள் தான் வச்சிருப்பாங்க. 10வது நாள் பெருநாளுடைய நாள். அந்த நேரத்தில் நோன்பு வைப்பது ஹராமாக்கப்பட்டு விட்டது. 10 நாள் நோன்பு வைக்க மாட்டாங்க அப்படின்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அப்படி சொல்றாங்க. இன்னொரு சஹாபி என்ன சொல்றாங்க, 9 நாட்கள் கண்டிப்பாக வைப்பார்கள். அப்படி என்றால் இந்த 1 பிறை 1லிருந்து பிறை 9 அரஃபாவுடைய நாள் வரை நோன்பு வைப்பது அது சுன்னத்தாக்கப்பட்டு இருக்கிறது என்று நபிகள் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிற ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அதிலேயும் அரஃபாவுடைய தினத்தன்று நான் நோன்பு வைப்பது இருக்கிறது, அது ரொம்ப ஏற்றமானது. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய தினம். நமது நாட்டில் சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ்ஜுடைய பெருநாளுடைய நாள், ஈதுல் அத்ஹா பெருநாளுடைய நாள். வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய தினம். அந்த தினத்தில் நோன்பு வைப்பது மிகவும் ஏற்றமானது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள், அந்த நாளில் நோன்பு வைப்பது, அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு வைப்பது, சுகில அன் ஸௌமி யௌமி அரஃபா, அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு வைப்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத அல் மாதியத, சென்ற வருடத்துடைய அடுத்து வரக்கூடிய வருடத்துடைய 2 வருடம், அதாவது சென்ற ஒரு வருடம் அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்துடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக அறிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எந்த நோன்புக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லல. அப்படி ஆஷுராவுடைய நோன்பு வைத்தால் முஹர்ரமுடைய 10வது நாள் அன்னைக்கு நோன்பு வைச்சா என்ன நன்மை என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு வருடத்துடைய நன்மை அவர்களுக்கு கிடைக்கும், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சென்ற ஒரு வருடத்துடைய பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். ஆனால்
அரஃபாவுடைய நோன்புக்கு மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், சென்ற ஒரு வருடத்துடைய பிந்திய ஒரு வருடத்துடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக அது மாறிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால், அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு வைப்பது எவ்வளவு சிறப்பு. ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு அந்த நாளில் நோன்பு வைக்க கூடாது. ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு அந்த நாளில் நோன்பு வைக்க கூடாது. அவங்கெல்லாம் அரஃபா தினத்தில் அன்றைக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு முழுக்க முழுக்க அமல் செய்வதுதான், துவா செய்வதுதான் அந்த அரஃபாவில். வேற எந்த அமலுக்கும் அந்த வேலை இல்லை. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸர் தொழுகையும் லுஹர் தொழுகையும் அங்கே ஜமூ கஸ்ர் செய்ய சொல்லி இருக்கிறாங்க. எல்லா இமாம்களும் ஜமூ கஸ்ர் செய்யக்கூடிய ஒரு நாள் என்று சொன்னால் அரஃபாவுடைய தினத்தில் மட்டும்தான். ஷாஃபியாக்கள் மட்டும்தான் மற்ற எல்லா நாட்களையும் ஜமூ கஸ்ர் பண்ணுவாங்க. ஹனஃபியாக்கள் கஸ்ர் மட்டும்தான் செய்வாங்க. 4 ரக்காத்தை 2ஆக சுருக்கி தொழக்கூடிய பழக்கம் ஹனஃபில இருக்கிறது. ஷாஃபியாக்கள் அந்த அதாவது 4 ரக்காத்தை 2ஆக சுருக்கி ஒரே நேரத்தில் 2 வக்த் தொழுகையும் தொழ முடியும். அதுக்கு பேர் தான் ஜம்உ என்பது. அதுக்கு பேர் தான் ஜம்உ. அப்போ துஹர் தொழுகை 4 ரக்காத்து, அதை 2ஆக ஒருத்தர் 80 கிலோமீட்டர் தாண்டி போகலாம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம்? 4 2ஆ சுருக்கலாம், அசரையும் 2ஆ சுருக்கலாம். ஆனால் லுஹருடைய நேரத்திலேயே இப்ப நம்ம ஊரை விட்டு கிளம்பி போய் இந்த ஆயிஷா பள்ளிக்கு புதுசா திறந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பள்ளியாசல் போய் லுஹருடைய நேரத்திலேயே அசரையும் தொழுகலாம், லுஹரையும் தொழுகலாம். நம்ம ஊர்ல தொழுக முடியாது, ஊரை விட்டு கிளம்பி போகணும். ஆனா அந்த ஊர்ல அந்த பள்ளியாசல போய் தொழுகலாம். இதுக்கு பேர் தான் ஜம்மு கஸ்ர். ஆனால் எல்லா இமாம்களும் ஏகபட்ச முடிவு பிரகாரம் ஹஜ்ஜில் அரஃபா தினத்தை அன்றைக்கு லுஹரையும் அசரையும் ஒரே நேரத்தில் தொழுக வேண்டும். ஏனென்றால் முழுக்க முழுக்க அந்த பகல் முழுவதும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி மன்றாடி கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள், அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம், இன்னல்லாஹ யுபாஹி பி அஹ்லில் அரஃபா. அரஃபா தினத்தன்று அரஃபாவுடைய அந்த மைதானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மக்களை பெருமை கொண்டு அல்லாஹ் தஆலா பேசுகிறான். யாரிடத்தில்? அகலசமா, வானத்தில் உள்ளவரிடத்தில் பேசுகிறான். ஃபயகூலு லஹும், அவர்களிடத்தில் சொல்கிறான், உந்துரு இலா இபாதி, என்னுடைய அடியார்களை பாருங்கள், ஜாவூனி ஷஅன் கபரன், அவர்கள் அதாவது புழுதி அடைந்தவர்களாக, பரதேசிகளுடைய பரட்டை தலையுடையவர்களாக என்னிடத்தில் வந்து அவர்கள் மன்றாடி கொண்டு இருக்கிறார்கள் என்று அரஃபா தினத்தில் அரஃபா மைதானத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய மக்களை அல்லாஹ் தஆலா பெருமை பொங்க பேசுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த தினத்தில் ஹஜ் செய்யாதவர்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் அல்லவா? ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் எஹராம் என்று ஒரு 2 துணியை மட்டும் கட்டிக்கிட்டு ஒரு பரதேசி மாதிரி அல்லாஹ்விடத்தில் வந்து அங்கு போய் ஒரு ஏழ்மையை வெளிப்படுத்தி காட்டுறாங்க. ஏழையை போன்று பணக்காரன் ஏழை யாராக இருந்தாலும் அந்த 2 துணியோட தான் நம்ம அங்கே இருக்க முடியும். சரி, ஹஜ் செய்யாத மற்ற மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுக்கணுமா இல்லையா? அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்று அந்த பகலில் நீங்கள் நோன்பு வையுங்கள். நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்தினுடைய இயலாமை வெளிப்படுத்தி காட்டுங்கள், உங்கள் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி காட்டுங்கள். உலகத்திலேயே அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி காட்டுவது நோன்பை தவிர வேறு எதுவுமே எந்த அமலும் கிடையாது. நோன்புக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய ஒரு பிரியத்தை வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லவா, எந்த ஒரு மனிதன் நோன்பு அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு வைக்கிறான் என்று சொன்னால் அவனை விட்டு அல்லாஹ் தஆலா 70 வருடங்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு கொடுக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு வைக்கிறான் என்று சொன்னால், சாதாரண நோன்பு வைக்கிறான் சொன்னா அவனுக்கும் நரகத்திற்கு தூரம் எவ்வளவு தூரம் என்று சொன்னால் 70 வருடம் அவன் நடந்து சென்றால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அதை விட அதிகமாக அல்லாஹ் தஆலா அவனை விட்டு தூரமாக்கி விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. சொன்னா அப்ப அந்த நாளில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு அமல் நோன்பு வைப்பது. அந்த நோன்பை வைத்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி காட்டுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாள். அடுத்த வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நோன்பு வைக்கணும். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. அல்லாஹ் அந்த நாளில் நோன்பு வைத்து 2 வருடத்துடைய நன்மைகளை பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு எல்லாம் தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க, மா மின் யௌமின் அக்ஸர மின் ஐ யுஅதிக அல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நார். அல்லாஹ் தஆலா
அரஃபாவுடைய மின் யோமின் அரஃபா, அரஃபாவுடைய நாளில அடிமைகளை நரகத்திலிருந்து வெளியாக்குற மாதிரி வேற எந்த நாளிலும் அல்லாஹ் தஆலா அடிமைகளை வெளியாக்குவது இல்லையா? அப்ப அரஃபாவுடைய தினத்துல நம்ம என்ன செய்யணும்? மன்றாடி கேட்கணும், யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து பாதுகாக்கணும். அந்த நாட்கள் நமக்கு கிடைப்பது எதற்கு தெரியுமா? அந்த நாட்கள் கிடைப்பது எதற்கு தெரியுமா? நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, நரகத்தை விட்டு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வ இன்னஹு லயதுனு, அவன் நெருங்கி வருகிறான், நம்மளோடு நெருங்கி வருகிறான். நெருங்கி வந்து சொல்லி சும்மா யுபாஹி பிஹுல் மலாயிகத்த, மலக்குமார்களிடத்தில் பெருமை பொங்கனவரை பேசுகிறான், பேசி சொல்கிறான், இந்த மனிதர்கள் எதை நாடுகிறார்கள்? இந்த மனிதர்கள் எதை விரும்புகிறார்கள்? என்ன? அவர்கள் நரகத்தை விட்டு விடுதலை கேட்கிறார்களா? நான் அதை கொடுத்து விடுகிறேன். அவர்கள் என்ன துஆ கேட்கிறார்கள்? அனைத்தையும் நான் கொடுத்து விடுகிறேன். 2 பேருக்கு மட்டும் அது கிடையாது. இஸ்லாமியர்களே, இளைஞர்களே, இந்த 2 பேருக்கு மட்டும் அந்த பாக்கியம் கிடைக்காமல் போய்விடும். அந்த இரவு அந்த இரவு அவனுக்கு மன்னிப்பு வழங்கப்படாது. யாருக்கு தெரியுமா? ஒண்ணு தொடர் குடிகாரன், அதிகமாக சாராயம் குடிக்கிறான் பார்த்தீங்களா, அவன். இரண்டாவது தன்னுடைய உறவினர்களை முறித்து வாழக்கூடியவன், உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவன். இந்த 2 நபர்களுக்கு மட்டும் அந்த இரவில் மன்னிப்பு வழங்கப்படாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம அந்த புனிதமான இரவுகள் நம்மளை எதிர்நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. அந்த இரவுகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் உதுஹியா சம்பந்தப்பட்ட சில சட்டங்கள் அது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நம்ம சொல்லுவோம். என்றால் அதுக்கு அடுத்த நாள் தான் பெருநாள் வருது. அதனால அந்த நெருக்கத்தில் நம்ம சொன்னோம்னு சொன்னா ரொம்ப புரிதா வந்து அது சில முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்லி தர்றேன். ஏன்னா ஆடு வாங்கக்கூடியவங்க இருப்பாங்க. பிறை 1லிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரு குர்பானி கொடுக்குறாங்களோ அவங்க வந்து நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. முடிஞ்சனா தலைமுடி மட்டுமல்ல, 2 கம்புக்காடுக்கு மத்தியில் உள்ள முடியும், 2 தொடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முடிகளையும் சேர்த்து தான் சொன்னாங்க நபிசுல்லாஹி. அப்ப எந்த இடத்துலையுமே முடியை கரைக்கக்கூடாது. அதுக்கு முன்னால வேண்டா செஞ்சுக்கிறலாம், அதுக்கு பின்னால் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நகத்தை வெட்டக்கூடாது. ஒருத்தர் வெட்டிட்டாரு, அதுக்காக கூடாம அப்படின்னா கூடாதுன்னு அப்படி இல்லை. தெரியாமல் வெட்டி விட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் அது யாரும் செய்ய வேண்டாம். குர்பானி கொடுக்க அந்த அவர் பேர்ல, அதாவது அவர் மட்டும்தான். இப்ப நான் வந்து குர்பானி கொடுக்கறேன்னா நான் தான் செய்யக்கூடாது. அப்ப என் வீட்டுல உள்ள என் பிள்ளைகள், மனைவி, மக்கள் அவங்கள என்ன செய்யலாம்? நகத்தை வெட்டலாம், என் பிள்ளைகளை முடிய வெட்டலாம். யாரு குர்பானி கொடுக்குறாங்களோ, நியத்து பண்ணி இருக்கிறாங்க, யாரு பேரில் குர்பானி கொடுக்கப்படுகிறது அவர்கள் தான் என்ன செய்யக்கூடாது? குடும்ப நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. நேற்று ஒருத்தர் கேள்வி கேட்டார், குடும்பத்தில் உள்ள எல்லாருமான்னு கேட்டார். எல்லாரும் கிடையாது. யாரு பேர்ல கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் மட்டும்தான் குர்பானி. அந்த குர்பானி கொடுக்கிற வரையும் நகத்தையும் வெட்டக்கூடாது, முடியையும் வெட்டக்கூடாது. மற்றவர்கள் என்ன செய்யலாம்? வெட்டலாம், எல்லாம் செய்யலாம். அதே நேரத்தில் ஆடு பிடிக்க போகும்போது எந்த குறையும் இல்லாத ஆடுகளை நீங்க பார்த்துக்கணும். கொம்பு இருக்கக்கூடாது, கொம்பு இல்லாமல் இருக்கக்கூடாது, காதுல எந்த டேமேஜும் இருக்கக்கூடாது, காடு கையில அதுக்கு டேமேஜ் எதுவும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல தான் ஆட்டை கொண்டு வந்து அறுக்கிறாங்க. ஒரு இடத்துல போய் நம்ம வாங்கிட்டு வந்து அறுக்கிறாங்கன்னா, சுண்ணத்து என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்டுல ஒரு நாளாச்சும் இருக்கணும், நம்மளுடைய வீட்டு சாப்பாட்டை அது சாப்பிடணும். ஆனா நம்மளுடைய செலவு எல்லாத்தையும் ஒன்று இருக்கணும். ஆனா மந்தையில விட்டுட்டு கடைக்காரங்க விட்டு அவங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த காலையில போய் மட்டும் பிடிச்சிட்டு, இல்லைன்னா அந்த உரிக்கிற ஆளை முதல்ல பிடிச்சி வீட்டுல வச்சுக்கிட்டு தான் ஆட்டை கொண்டுட்டு வர்றது. அப்படி சில பேர் நடத்துறாங்க. அது பெரிய, அதாவது நன்மை தான், இல்லைன்னு சொல்ல, அது கூடாது என்று சொல்லலை. ஆனா நம்ம வீட்டுல ஒரு நாளாவது நீங்க கட்டி போட்டு, அது ஒரு மிகப்பெரிய சுண்ணத்து. குர்பானியுடைய ஆடு நம்ம வீட்டில் இருப்பது அது பரக்கத்து என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அதனால தான் இன்னும் நம்முடைய இமாம்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, விளக்கம் தெரிஞ்சவங்க எல்லாம் 6 மாச குட்டியை வாங்கி 6 மாசம் வளர்க்குவாங்க. 6 மாச குட்டியை வாங்கி 6 மாசமா வீட்டுல வளர்த்து, சொந்தமா வளர்த்து பிள்ளைய கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம் எப்படி இருந்தது,
தாம் பிள்ளையத்தான் கொடுக்க போனாங்க. அதுக்கப்புறம் தான் ஆடாக அது மாற்றப்பட்டது. அதை பற்றி விளக்கத்தை நம்ம அடுத்த வாரம் பேசலாம். அப்போ நம்ம வீட்டுல ஒரு நாளாவது இருக்க வேண்டும், அந்த ஒரு பழக்கத்தை இன்ஷால்லா உருவாக்கிறது. வீடு அசுத்தமா போயிருமா, ஏன்னா அது மலஞ்சலம் கழிக்குமே, அது வாட வருமே, அதுக்குண்டு ஒரு வேலை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சோம்பேறித்தனமாக இருந்துடாதீர்கள். அதனால் நன்மை இருக்கிறது. அதனால என்ன இருக்குதுங்க, நன்மை இருக்கிறது, வீட்டுல பரக்கத்து இருக்கிறது. அதனால அந்த குர்பானை கொடுக்கக்கூடிய அந்த பிராணியை வீட்டுக்கு கூட்டிட்டு ஒரு நாளாவது உங்க வீட்டுல வைத்திருந்து அதற்குண்டான தீனிகளை போடுங்கள். அல்லாஹ் அதில் பரக்கத்தை வைத்திருக்கிறான். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இருக்கக்கூடிய 2 நாள் நம்மளை கடந்து போயிருச்சு. நேற்று ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள் கடந்து போயிருச்சு. இன்னும் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 8 நாள். இந்த 8 நாள் நம்ம அதிகமாக அமல் செய்வோம். ஒவ்வொரு இரவுகளும் புனிதமான இரவு. இந்த நாட்கள் ஒவ்வொரு இரவுகளும் புனிதமான இரவு, ஒவ்வொரு பகலும் புனிதமான இரவு. ஆகையால் நாம் அதிகமாக நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். இந்த மீது உள்ள நாட்களில் நாம் அதிகமாக நோன்பு வைக்க வேண்டும். அப்படி முடியலன்னு சொன்னா கண்டிப்பாக அரஃபாவுடைய நாளில் நாம் நோன்பு வைப்பது மிக ஏற்றமான ஒரு சுன்னத்து. அல்லாஹ் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த நாளில் நோன்பு வைக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் இந்த நாட்களில் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அங்கீகரித்துக் கொள்வானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. விளம்பரங்களுக்கு sunnatruth@gmail.com